ஏற்கனவே கஞ்சா 0% தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்போது நான் அந்த மாதிரி சொல்லல, அதிகமா பயிரிடப்படலாம், அதை முழுமையா நாங்க 0% பயிரிடப்படலைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த விளைவிக்கப்படலாம், அதை நாங்க தடுத்துட்டோன்ற மாதிரி சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதை என்ன அவங்க அது மட்டும் சொல்லல, 520 தேர்தல் அறிக்கைகளை சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்க சொல்லலைன்னு கூட சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கை நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கருமுருகானந்தம் போய் ஒரு போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து வந்திருக்காங்க. நம்ம இந்த விரிவுரையாளர்களுக்கெல்லாம் கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழ்நாட்டில் 8000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 57,000 ரூபா அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்னைக்கு வரை செய்யலை. துப்புரவு பணியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, போராட்டம் நடத்தணும்லாம் அடித்து அவங்கள துன்புறுத்தி அதுக்கு பிறகு இப்போ கூப்பிட்டு வீட்டில் வச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா செவிலியர்களுக்கு அவங்கள காலமுறை ஊதியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி உதவியாளர்கள் இன்னும் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர்னா எல்லாரும் ஆதரவு கேட்குறாரு. இப்போ நீ எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, எப்படியாவது நான் அடிச்சு பிடிச்சி கூட்டணி மந்திரி சபை எல்லாமையாவது நான் ரெடி பண்ணி முதலமைச்சராக திருப்பி ஜூன் மாதம் முதலமைச்சராக நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்கிறேன்.